முருங்கை பொடி ரெடி பண்ண நம்ம இப்போ முருங்கைக்காய் பறிச்சுட்டு வரலாம் வாங்க. எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா பறிச்சுக்கலாம். எவ்வளோ முருங்கைக்காய் பறிச்சிட்டேன் பாருங்கள். முருங்கைக்காயில் ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையை விட காயை விட விதையில் ரொம்ப அதிகமாக சத்து இருக்குது. இரத்த அழுத்தத்தை சமன் செய்ய இது ரொம்ப பயன்படுது. இரத்த சோகையை கூட நீக்குது. ஒரு சிலருக்கு காலில் சடை பிடிச்சிக்கும். சர்க்கரை நோயாளிக்கும் இது ரொம்ப பயன்படுது. முருங்கை விதையில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. கால்சியம் சத்து அதிகமாக இந்த விதையில் இருக்கிறதால மூட்டு வலியை இது குறைக்குது. இந்த விதையில் ஒரு ஸ்பூன் தினமும் சாப்பிட்டு வரும்போது தூக்கம் நல்லா வரும். இந்த பவுட்ரு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வரும். எவ்வளோ பறிச்சிட்டேன் பாருங்கள். புதிய செல்லை உருவாக்கி புற்றுநோயை இது குணப்படுத்துது. இதய நோயாளிங்க இதை நல்லா சாப்பிடலாம். ரொம்ப யூஸ் ஆகும். நரம்பு பலப்படுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஆண்களோட விந்தணு அதிகரிக்க இதை ரொம்ப பயன்படுத்தலாம். முருங்கை விதை பவுடரை நல்லா அரைச்சி காற்று போகாத ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சா ரொம்ப நாள் வரும். நாலு நாள் முன்னாடி தாங்க இந்த மரத்தை நாங்கள் வெட்டினோம். ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சு. முருங்கைக்காய் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நாங்கள் வெட்டிட்டோம். எப்போவுமே முருங்கை மரத்தை ரொம்ப ஹைட்டாக வளர்க்கக்கூடாது. ஏன்னா முருங்கைக்காய் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முருங்கை மரம் பக்கத்துலேயே ஒரு சீயக்காய் செடி இருக்குது. சீயக்காய் மரத்தில் ரொம்ப ரொம்ப முள் அதிகமாக இருக்கும். அதனோட லீஃப்லாம் பயங்கரமாக முள் இருக்கும், தொடவே முடியாது. சீயக்காயோட முள் இருக்குது. அந்த முள் இதனோட சேர்ந்து இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது முருங்கைக்காய் பறிக்க. முருங்கைக்காய் காயிலிருந்து முருங்கை விதைகளை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது நாட்டு முருங்கைக்காய்ங்க. எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். ஹைப்ரிட் முருங்கைக்காயை விட இந்த நாட்டு முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
1 ஸ்பூன் இந்த முருங்கை பவுடர் கூட பால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது கூட தேன் கலந்து தினமும் 48 நாள் குடித்தோமா உடம்புக்கு ரொம்ப உடம்பு பலமாக இருக்கும். எவ்வளோ முருங்கை விதை பாருங்கள். எல்லா முருங்கைக்காயும் பறிச்சாச்சு. எவ்வளோ விதை பார்த்தீங்களா? இன்னும் இந்த மாதிரி 2 மடங்கு நம்ம பறிச்சிருக்கலாம். இந்த சீயக்காய் முள்ளு இருக்கிறதால முருங்கைக்காயை பறிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு இதுவே போதும். விதைகளை எடுத்து போய் நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம. முருங்கை விதையை அரைச்சாச்சு. விதைகளை அரைச்சா இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரியாக அரையலைங்க. திரும்பவும் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டு. எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள். முருங்கை விதையில் ஆயில் இருக்கிறதால கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் பவுடரில். மிக்சிக்குள்ளே ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. முருங்கை விதையில் ஆயில் இருக்கிறதால கொஞ்சம் பிசு பிசு தன்மையோடு இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். முருங்கை இலை பாருங்கள், எப்படி பூச்சி தாக்குதல் இல்லாமல் செழிப்பாக நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு வெயிலில் ஒரு 5 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் எப்படி நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். திரும்பவும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு முடிச்சாச்சு.
இந்த முருங்கை பவுடரோட தேன் கொஞ்சம் கலந்து உருண்டை பிடிச்சு தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டு வரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.